கொடுத்துருக்கிற தரிசனம் என்ன? எதற்காக உங்கள கர்த்தர் வந்து அப்படி ராஜ்யத்துக்கு பயன்படுத்துறதுக்கு வச்சிருக்காரு? என்ன தரிசனம்? தரிசனம் இல்லாம இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு தரிசனம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும். என்ன யார் மத்தியில, எந்த இடத்துல, எப்படி, என்ன காரியத்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம செய்யணுங்கிற தரிசனத்துல நம்ம கிளியரா இருக்கணும். ஒண்ணும் தெரியாம நம்ம இருந்துகிட்டு, நம்ம ஏதோ ஆகாயத்துல சிலம்பம் பண்றவங்களா இருக்கக்கூடாது. இலக்க நோக்கி பயணிக்கணும். சரியான டார்கெட்ட வச்சு நம்ம செயல்படணும். உலகம் வைக்கிற டார்கெட் இல்ல. கர்த்தர் குடுக்குற டார்கெட். உலக நிர்வாகங்கள் போல வைக்கிற டார்கெட் இல்ல. கர்த்தருடைய தேவனுடைய ராஜ்யத்துக்கு வைக்கிறதான காரியங்கள். அதுல ரொம்ப ஞானமா நம்ம செயல்படணும். நமக்கு என்ன தரிசனத்த கர்த்தர் வைத்திருக்கிறார் இந்த நாள்ல? நம்ம வாழ்க்கையில எதற்காக கர்த்தர் நம்மள வந்து பிரித்தெடுத்திருக்கிறார்? எதற்கு நமக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கிறார்? எதுக்கு இந்த ஆவிக்குரிய வரங்கள குடுத்திருக்கிறார்? என்ன விஷயம்? நம்ம மனசுல ஏற்படும் இந்த தாகம் என்ன? நமக்கு இருக்கிற வாஞ்சை என்ன? இந்த தரிசனத்த ரொம்ப கிளியரா நம்ம வந்து சரி பண்ணிக்கணும். தேவனிடத்துல பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா!